திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருக்கயிலாயத்தில் எழுதப்பட்ட ஒரு திருப்பதிகம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களத்திலிருந்து வெள்ளை யானையில் செல்கிறார். அவருடைய நண்பர் சேரமான் பெருமான் வெள்ளை குதிரையிலேயே அவருக்கு முன்பாக கைலாயம் செல்கிறார். ஆனால் அங்கே நந்தியம் பெருமான் அவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும்தான் சிவபெருமானை சந்திக்கிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், என்னுடைய நண்பன் சேரமான் பெருமான் வெளியே நிற்கிறார் என்கிறார். உடனே சிவபெருமான் நந்தியம் பெருமானிடம் கூறி அவரை உள்ளே அனுமதிக்கிறார். உள்ளே வந்து வணங்கியவுடன், உமக்கு இங்கே அழைப்பில்லையே, ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபொழுது, என்னுடைய நண்பன் வந்திருக்கின்றான், திருவாரூர் சுவாமியை வணங்கினேன், அதனால் என்னுடைய நண்பனுடைய வழிகாட்டுதல்படி நான் இங்கே வந்தேன் என்று கூறுகிறார். பரவாயில்லை என்று சிவபெருமான் கூறுகிறார். அப்பொழுது சேரமான் பெருமான், யான் இங்கே ஒரு கைலாய உலா எழுதி வைத்திருக்கின்றேன், அதை நான் தங்களுக்கு பாடி காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். சரி என்று சிவபெருமான் சொல்கிறார். திருமாலும் நான் முகனும் தேர்ந்துணராதன்றங்கு அருமால் உரழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் என தொடங்கும் மிகப்பெரிய ஒரு பாடல். அந்த பாடலை பாடி முடிக்கின்றார். முடித்தவுடன் சிவபெருமான் சொல்கிறார், இந்த பதிகம் பூலோகத்திற்கு தேவைப்படும், அதனால் இதை பூலோகத்தில் இருக்கிற திருமுறைகளிலே சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். இதை எப்படி சேர்ப்பது என்று சிவபெருமான் கூறுகிறார். இங்கே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஐயனார் என்ற ஒரு அடியவர் அங்கே இருந்தார். அவரிடம் இந்த பதிகத்தை கொடுத்து புலோகத்தில் கொண்டு சேருங்கள் என்கிறார். அந்த ஐயனார் நேராக சென்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பிடவூர், இப்பொழுது அது பட்டூர் என்று கூறுகின்றார்கள், அந்த பட்டூரிலே ஐயனார் இந்த பதியத்தை ஒப்படைக்கிறார். இப்படி சிறப்பு வாய்ந்த 11ஆம் திருமுறையில் இந்த திருக்கயிலாய ஞான உலா இருக்கின்றது. அந்த பதிகத்தை நாமும் பாடி பயன்பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.